சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு புது வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இங்கே சந்திரா முன்னாடியே இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக அந்த வண்டியெல்லாம் பார்த்து முத்துவை வந்து பெருமையாக பேசுகிறாங்க. அம்மா பார்த்தீங்களா, என் வீட்டுக்காரர் எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியால் வந்த பிரச்சனையை பற்றியும் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து தம்பியை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சந்திரா வந்து பார்த்து சந்தோஷப்பட உடனே அங்கேருந்து முத்துவும் மீனாவும் கிளம்பி வராங்க. உடனே சத்யாவும் பரவாயில்ல, முத்து மாமா புத்திசாலித்தனமாக உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அக்கா மறுபடியும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு உதவி செய்ய இப்படி புது வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருலம்மா. அக்கா ரொம்பவே மனசு வேதனையோடு அழுதுட்டு இருந்தப்ப நான் கூட நினச்சேன் அக்காவுக்கு உதவி செய்யணும்னு. ஆனால் நான் நினச்ச எல்லாத்தையும் மீனா அக்காவுக்கு முத்து மாமா செஞ்சு கொடுத்துட்டாரே அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு சத்யா. மீனாவுக்கு முத்து புது வண்டி வாங்கி கொடுத்துருக்காருன்னு வீட்டில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது. வேணும்னே சிந்தாமணிக்கிட்ட பணம் கேட்டு வாங்கி என்னுடைய பணத்தை வச்சு இந்த மீனாவுக்கு புது வண்டி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மீனா சந்தோஷமாக இருக்கணும்னு முத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதனால் நான் தான் இங்கே இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன். மனோஜை ஏமாற்றி 50,000 ரூபா பணம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இனி சிந்தாமணிக்கிட்ட பேசவே கூடாது, அவங்கக்கிட்ட உதவி கேட்கவும் கூடாது. முத்துவுக்கு தர வேண்டிய பணத்தை தரலனா அப்புறம் ரோகிணி நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு உங்களை மாட்டி விட்டுருவேன். அப்புறம் நீங்கள் தான் அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு சிந்தாமணி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குற ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது. முத்து மீனாவால் தான் எனக்கு எப்பயும் பிரச்சனை வருது. ஆனால் மீனா என்னுடைய வழியில் தலையிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சி இப்போ சிந்தாமணிக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். சிந்தாமணி பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருந்ததில்ல. இனி சிந்தாமணிக்கிட்ட உதவி கேட்கவே கூடாது. இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான். அப்புறம் நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது. சிந்தாமணி பேச்சை விஜயாத்தை அப்படி நம்புவாங்க. நான் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் சிந்தாமணி மேலே விஜயாத்தைக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதனால தானே இப்போ வரைக்கும் அவங்கள கிளாஸுக்கு வர சொல்கிறாங்க. சிந்தாமணிக்கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இனி மீனா முத்துவை பற்றி சிந்தாமணிக்கிட்ட நம்ம பேசவும் கூடாது, உதவி கேட்கவும் கூடாதுன்னு ரோகிணி முடிவெடுக்கிறாங்க. சீதாவும் அருணோட அம்மாவும் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த சமயம் சந்திராவை பார்க்குறாங்க. உடனே சந்திரா மாப்பிள்ளை வரலையா சீதான்னு கேட்க அவருக்கு நிறைய வேலை இருக்குமான்னு சொல்லும்போது அப்புறம் சம்மந்தி இப்போ மறுபடியும் நீங்கள் கடையை இங்கே ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது உண்மையாதான், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு உதவி செய்ய முத்து தம்பியும் அருண் தம்பியும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. தினமும் கடைக்கு வரும்போது அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கடை எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் அருண் தம்பி எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என் பையனை பற்றி நானே சொல்லக்கூடாது, ஆனால் எப்பயுமே அருண் எல்லாருக்கும் உதவி செய்வான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேலையில் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறதுனால தான் அருண் வந்து தன்னுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால அருணுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் தேடி வருது. அதனால தான் அருண் வந்து இப்போ பெரிய பொறுப்பான வேலைக்கெல்லாம் போக போகிறான். அருண் உங்கள் மருமகன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அருண் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும். அதனால தான் அருண் வந்து யார்கிட்ட பேசணுமோ பேசி உங்களுக்கு உதவி செஞ்சு இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த கடையை ஆரம்பித்து நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் சம்மந்தி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சீதா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, உன்னை பார்த்துக்கிற ஒரு நல்ல மாமியாரும் கிடச்சிருக்காங்க. என்ன மீனாவுக்கு தான் முத்து தம்பி தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த வீட்டில் இருக்கிற விஜயா கொஞ்சம் கூட மீனாவை புரிஞ்சுக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் உனக்கு ஒரு நல்ல மாமியார் கிடச்சிருக்க, நீ சந்தோஷமாக இருக்கணும், அதே மாதிரி அவங்க பேச்சை கேட்கணும், நல்ல மருமகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா, நான் கூட நினச்சேன் முத்துமாமா தான் உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு. ஆனால் பாத்தியாம்மா, என்னதான் அருண் முத்துமாமாவை புரிஞ்சுக்கலனாலும் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அவர் முன்னாடி வந்து நின்று உதவி செய்கிறாரு. அருணை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே அருணோட அம்மாவும் சீதா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக சீதாவோட வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கணுன்னு ரொம்ப பொறுப்பாக பேசுவான் அருண். அதனால் அருண் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா நேரமாகுது, நம்ம கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம், அருணும் வந்துடுவான்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சீதா அங்கேருந்து கிளம்புறாங்க. சீதா அங்கேருந்து கிளம்புன உடனே இங்கே வந்து சந்திரா யோசிக்கிறாங்க, அருண் தம்பி ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு, ஆனால் முத்து மாப்பிள்ளையை மட்டும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. முத்து தம்பி எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினச்சாலும் அருண் வந்ததுக்கப்புறமா சத்யாவுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாங்கி கொடுக்கறது, என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுன்னு நல்ல பொறுப்பாக அக்கறையாக தான் இருக்கார் அப்படின்னு அருண் தான் உதவி செஞ்சு மறுபடியும் இந்த கடை வந்து கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்காருன்னு நினச்சி இங்கே சீதா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்திராவும். முத்து மீனாவுக்காக புது வண்டி வாங்கி கொடுத்ததால மீனா பூ கொடுக்க போகிறது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன் ஆர்டருக்காகவும் போகிறாங்க. அந்த சமயம் அதே டெக்கரேஷன் ஆர்டர் தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக சிந்தாமணியும் வந்திருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, மீனா
இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நம்ம கிடைக்கும்லன்னு சொல்ல, இங்கே சிந்தாமணி வராமல் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும்னு மீனா பேசிகிட்டு இருக்கும்போதே சிந்தாமணி வந்துடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா யார் வந்தாலும் நீ பதட்டமாக இருக்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், நான் இருக்கேன். இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா சந்தோஷமாக கிளம்பலாம், இல்லை வேறு வேலையை பார்க்கலாம், அவ்வளவுதானே. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சே ஆகணுன்ற எண்ணம் நமக்கு இல்லையே. நமக்கு வேறு வேலை இருக்குது. நீ புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க, அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த சிந்தாமணிக்கு அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சிந்தாமணி அங்கே வந்த உடனே மீனா கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறாங்க. என்ன மீனா, முத்து இருக்கிறதுனால உனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும்னு நினைக்கிறியா, இல்லை எப்போ பார்த்தாலும் முத்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீ நல்லபடியாக முன்னேறலான்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. உடனே மீனா ரொம்ப கோவமாக பதில் சொல்கிறாங்க, சிந்தாமணி நான் உங்ககிட்ட பேசணுன்னு விரும்பவே இல்லை, பேச நினைக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் அப்படி இருக்குது. நீங்கள் உங்கள் ஆளுங்களை அனுப்பி என் வண்டி எடுக்க வச்சதுக்கு என்கிட்ட இருந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுருந்தேன்னா நீ எல்லாம் வந்து என் முன்னாடி நின்று பேசுவியா? போனா போது பிரச்சனை செய்ய வேண்டாம், என் மாமியாரோட ஃப்ரெண்டாச்சேன்னு விஜயாத்தைக்காக நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் சரியே இல்லை. நான் போகிற இடத்துக்கு தான் நீ வர. சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா நான் என் வேலையை பார்ப்பேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் பார்க்குற இடத்துலலாம் வந்து நீங்கள் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அமைதியாக இருக்கிறதுனால மீனா எதுவுமே செய்ய மாட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா சந்தோஷமாக நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்யுங்க. டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைச்சா பொறாமப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உன்னை விட எனக்கு நல்ல வருமானம் வருது. நான் ஒன்றும் இந்த வேலையை நம்பி இல்லையேன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு பிரச்சனை செய்கிறீங்க? நான் முன்னேறக்கூடாதுன்னு எதுக்காக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் அப்படிலாம் செய்யலை. உன் மாமியார் சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். என்ன, உன் மாமியாரை பற்றி நான் சொல்லலை, அவங்க சொன்னதை நான் செஞ்சேன்னு சொல்லும்போது, என் மாமியாரை பற்றி நீ சொல்கிறதெல்லாம் நான் எதுக்காக நம்பணும்? என் மாமியாரை பற்றி எனக்கு தெரியும். விஜயாத்தையை பற்றி நீ பேசாத. அப்புறம் நீ பேசின எல்லாத்தையும் என் அத்தைக்கிட்ட சொன்னால் உனக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மீனா, நீ வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சி எப்படி செய்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக வந்தவங்க மீனா கிட்டேயும் பேசுகிறாங்க, சிந்தாமணிக்கிட்டேயும் பேசுகிறாங்க. உடனே மீனாவும், நீங்கள் எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் தரதுனால வரவங்க எல்லாருக்குமே ஃப்ரூட் பொக்கே கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்கள் வந்து நான் கேட்குற பணத்தை தரலனாலும் அதை விட கம்மியான பணத்தில் உங்களுக்கு ஃப்ரூட் பொக்கே நான் செஞ்சு கொடுக்குறேன். வரவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை வர எல்லாருமே உங்களை பாராட்டி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மீனா தனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. செய்கிற வேலையை பற்றி சொல்ல, உடனே மீனா சொல்கிறது சரியாக தான் இருக்குது. இப்போ எல்லாருமே இப்படி செஞ்சிட்ருக்கிறதுனால ஃப்ரூட் பொக்கே கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறாங்க. அதனால் மீனா கிட்டே இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்கலான்னு சிந்தாமணி முன்னாடி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்குது. உடனே ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் செய்கிறதுனால மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதே. இப்படி மீனா தன்னுடைய திறமையால் ஏன் முன்னாடியே முன்னேறதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. நான் அப்படியே பேசினாலும் மீனா என்னை எதிர்த்து பேசுகிறாள்ல, இந்த மீனாவை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சா முத்து வந்து உதவி செய்ய இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு கோவமாக பார்த்துட்ருக்கேன். உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா நமக்கு நிறைய வேலை இருக்குது, இவங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம கிளம்பலாம் மீனா அப்படின்னு மீனாவை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நமக்கு இந்த புது பிஸ்னஸ்க்கும் நிறைய ஆர்டர் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர் வந்து எடுக்க போகிறோமோ எல்லா இடத்துலையும் புது பிஸ்னஸை பற்றி சொன்னால் நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் போலங்க, இப்போ தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மீனா வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. உடனே முத்துவும், மீனா உண்மையாகவே உனக்கு நிறைய திறமை இருக்குது மீனா, உன் திறமையால் தான் நீ முன்னேற போகிற பாரு, உனக்கு நல்லா சமைக்க தெரியுது, அப்புறம் இங்கே பூ கொடுக்க போகிறது, நேர்மையாக உன்னுடைய வேலையை பார்க்குறது, டெக்கரேஷன் ஆர்டர், ஃப்ரூட் பொக்கேன்னு ஒவ்வொரு பிஸ்னஸாக நீ எப்படி செய்கிறனே தெரியல. ஆனால் உன் திறமையால் கண்டிப்பாக இந்த சிந்தாமணி முன்னாடி மட்டும் இல்லை, என் அம்மா முன்னாடி நீ முன்னேற தான் போகிற அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு முத்து. இங்கே சிந்தாமணி ரொம்ப கோவமாக விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே விஜயாவும் என்ன சிந்தாமணின்னு கேட்க, மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும். மீனாவும் முத்துவும் தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் எங்கெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டருக்காக போகிறனோ அதே இடத்துக்கு மீனாவும் வராங்க. மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறினா பரவாயில்ல, வேணும்னே அவங்க பிரச்சனை செஞ்சு டெக்கரேஷன் ஆர்டரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லையே மீனா அப்படிலாம் செய்ய மாட்டாளே அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு மீனாவுக்கு நான் எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கேன். மீனா என் வழியில் தலையிடக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுத்தால் சந்தோஷமாக இருக்கும்ல. மீனா என்னைக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணும்னு இந்த வேலைக்கு வந்தாங்களோ அப்பத்துலேருந்து எனக்கு சரியான வருமானமே வரதில்லை.
மீனாவுக்கு நான் பிரச்சனை செய்கிறதுனால நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சிந்தாமணின்னு கேட்கும்போது, மீனா டெக்கரேஷன் ஆர்டர் வாங்க போகிற இடத்துலலாம் அவங்க ஃப்ரூட் பொக்கே செய்கிற பிஸ்னஸை பற்றி சொல்கிறாங்க. உடனே மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனாவுக்கு கொடுத்துட்றாங்க. நான் வருமானமே இல்லாமல் இருக்கணுமா என்ன? மீனா இனி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுத்தீங்கன்னா, மீனா தன்னுடைய வேலையை பார்த்துட்டு வீட்டிலேயே இருப்பாங்க. அப்புறம் எப்பயும் போல் டெக்கரேஷன் ஆர்டரை நான் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். மீனாவுக்கு உதவியாக முத்து இருக்கிறதுனால 2 பேரும் தேவையில்லாமல் பேசுகிறாங்க. ஏன் முன்னாடி அவ்வளோ கோவமாக பேசிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருந்தேன்னா உங்களால் மட்டும்தான். நீங்கள் எனக்கு பிரச்சனை செய்யக்கூடாதுன்றதுக்காக மீனா முத்து பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருந்திருக்கேன். ஆனால் இனி மீனாவால் எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம இருந்தால் மீனாவுக்கு நான் கண்டிப்பாக பிரச்சனை செய்வேன். நீங்கள் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, அதில் தலையிடவும் கூடாது. புரியுதா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா கிட்ட. உடனே விஜயா, உங்களால் முடிஞ்ச வேலையை நீங்கள் செய்யுங்க. மீனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் முத்து என்கிட்ட பிரச்சனை செய்வான். அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பிரச்சனை செய்யுங்க, நான் தலையிட போகிறதே இல்லை. மீனாவுக்கு அப்போ நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேடம். மீனா புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஃப்ரூட் பொக்கே ஆர்டரை பற்றி சொன்னதுனால அங்கே உள்ளவங்க எல்லாரும் மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு தான் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை தருவோன்னு உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க இப்படி நினைக்கிறதுனால எனக்கு கிடைக்க இருக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, மீனாவுக்கு உண்மையாகவே இவ்வளோ திறமை இருக்கா என்ன? ஏதோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா, அதன் மூலமாக மீனாவால் கண்டிப்பாக முன்னேற முடியாதுன்னு நான் நினச்சா, என்ன சிந்தாமணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க? என்னால் மீனாவை ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டில் என் வீட்டுக்காரராக இருக்கட்டும், முத்து, இந்த ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால சிந்தாமணி தான் ஏதாவது பிரச்சனை செஞ்சு மீனா இனி சம்பாதிக்கவே கூடாது, வெளியில் வேலைக்குன்னு போகவே கூடாது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்யட்டுமே அப்படின்னு அந்த பொறுப்பை சிந்தாமணி கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே விஜயா உடனே சந்தோஷமாக இதை கேட்டுட்டு சிந்தாமணி ஃபோனை வைக்கிறாங்க. சந்திரா எப்பயும் போல் சந்தோஷமாக தன்னுடைய பூக்கடைக்கு போகிறாங்க. அந்த சமயம் முத்துவுக்கு உதவி செஞ்ச அந்த சாரும் அவங்க மனைவியும் அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. உடனே அந்த சார் சொல்கிறாங்க அவங்க மனைவி கிட்ட, இவங்க கடையை தான் அந்த ஆள் எடுக்கணும்னு சிந்தாமணி கிட்ட பணம் வாங்கிட்டு கடையை எடுத்துட்டாங்க. ஆனால் முத்து உண்மையை நிரூபித்ததுனால மறுபடியும் இவங்க கடை இவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ இவங்க முத்துவோட மாமியார் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், முத்து நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அப்படி தானே பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நம்ம இவங்ககிட்டே பூ வாங்கிடலாமே அப்படின்னு அந்த சார் கிட்ட அவங்க மனைவி சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் அங்கே சந்திராவோட பூக்கடைக்கு போகிறாங்க. உடனே சந்திராவும் அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் முத்துவோட மாமியார் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, முத்து மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, ஆமாங்க, உங்களுக்கு கடை கிடச்சதுக்கு காரணமே வேறு யாரும் இல்லை, உங்கள் மாப்பிள்ளை முத்துதான்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் மாப்பிள்ளை அருண் தானே வந்து என் கடையை எனக்கு வாங்கி கொடுக்க எல்லார்கிட்டேயும் பேசி எனக்கு உதவி செஞ்சதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த சார் பேசுகிறாரு. ஆமாம், அருணும் உங்கள் மாப்பிள்ளை தானே தெரியும். அருண் என்கிட்ட வரும்போது மற்றவங்க கிட்ட உதவி கேட்டு வந்தார். ஆனால் முத்து அப்படி இல்லை. என் மாமியாரோட கடையை இப்படி திட்டம் போட்டு இப்படி பணத்தை வாங்கிட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. ஆனால் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு முத்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அந்த ஆள்கிட்ட பேசி அவர் என்ன செஞ்சார், எதுக்காக உங்கள் கடையை எடுத்தார், சிந்தாமணி சொல்லி தான் இப்படி பிரச்சனை வந்திருக்குன்ற உண்மையை கண்டுபிடிச்சி எனக்கு அந்த உண்மையை நானே அந்த உண்மையை பார்க்குற மாதிரி செஞ்சது மட்டும் இல்லாமல் உண்மையை நிரூபித்ததுனால முத்து மேலே எனக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்குது. உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வச்சது முத்து தான். முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்களுக்கு இந்த கடையை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் தான் இங்கே பேசி இந்த கடையை உங்களுக்கு வாங்கி கொடுக்க முத்துவுக்கு உதவி செஞ்சது நான். ஆனால் உண்மையை நிரூபித்தது முத்து தான் அப்படின்னு முத்து செஞ்ச உதவியை பற்றி அங்கே அந்த சாரும் இங்கே சந்திரா கிட்ட சொல்ல, சந்திரா அப்போ தான் யோசிக்கிறாங்க. அப்போ எதுக்காக அருண் தான் உதவி செஞ்சாருன்னு இங்கே சீதா சொல்லிட்டு இருந்தான்னு ஒன்றுமே புரியலையேன்னு யோசிக்கும்போது அங்கே சத்யா வந்துடுறாங்க. அம்மா, யாருமா இவங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது, தம்பி நீ யாருப்பான்னு கேட்க, இவங்க என் அம்மா தான், என் அம்மாவோட கடையை எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, அதனால் நான் இப்போ வேலையிலேருந்து அப்பப்போ எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கடைக்கு நான் என் அம்மா கூட உதவி செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியாப்பா, முத்து தம்பியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். முத்து தம்பி என் வீட்டுக்கு உண்மையை நிரூபித்ததுனால நானும் உதவி செஞ்சேன். அதே மாதிரி
இங்கே வந்து அருணும் வந்து உண்மையை வந்து சொல்லியிருக்கலாம், என்கிட்ட பேசியிருக்கலாம். ஆனால் உங்கள் அம்மா மேலே நம்பிக்கையே இல்லாத மாதிரி என் மாமியார் தப்பு செஞ்சுருப்பாங்க, ஆனால் இனி அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் முத்து வந்து உறுதியாக என் மாமியார் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு உங்கள் மேலே உள்ள அக்கறையில் அப்படியெல்லாம் பேசி தான் உண்மையை நிரூபித்தார். அது மட்டும் இல்லை, இங்கே அருண் என்கிட்ட வந்து பேசுனது முத்துவுக்கு நல்லாவே தெரியும். அருணுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா முத்து உண்மையை நிரூபித்தார். ஆனால் அருண் அப்படி செய்யலை. தெரிஞ்சவங்க மூலமாக என்கிட்ட வந்து பேசினா உதவி கிடைக்கும்னு நம்பி வந்தார். முத்து மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருந்தது. முத்து உங்கள் வீட்டுக்கு மருமகனாக வர நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவர் செஞ்ச உதவியால் இப்போ உங்கள் அம்மாவுக்கு இந்த கடையும் கிடச்சிருக்கு. சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் முத்துக்கிட்ட சொல்லுங்கள். முத்து தம்பி சொன்னால் நான் கண்டிப்பாக அவருக்கு உதவி செய்வேன். ஆனால் அருண் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக உதவி செய்யவே மாட்டேன் அப்படின்னு அந்த சார் வந்து பேசிகிட்ருக்க இங்கே சந்திராவும் சத்யாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் புரியுது. முத்து தம்பி வந்து உண்மையை சொல்லாமல் இருந்துட்டாரு. ஆனால் அருண் தான் தான் வந்து உதவி செஞ்சேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காரே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே சத்யாவும் இதெல்லாம் எங்கள் முத்துமாமாவுக்கு தெரியும். ஆனால் அவர் உண்மையை நான் தான் உதவி செஞ்சேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லும்போது முத்து தம்பியோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அன்னைக்கு அருண் வீட்டுக்கு வரும்போது முத்து தம்பி தான் சொன்னார், நான் தான் இந்த உதவியை செஞ்சேன்னு யாருக்கும் சொல்ல வேண்டாம், அருண் இந்த உதவி செஞ்சதாகவே இருக்கட்டுமே. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் மாப்பிள்ளையாக இருக்கோம். ஆனாலும் எனக்கும் அருணுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. நாங்கள் பேசிக்கிட்டது கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது. அருண் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாரு. அதனால அவர் உதவி செஞ்ச மாதிரியே இருக்கட்டும்னு முத்து விட்டு கொடுத்ததால தான் நீங்கள் எல்லாரும் அருணை பெருமையாக நினைக்கிறீங்க. அருண் தான் இந்த உதவியை செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க. சொல்லப்போனால் அருணுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. அவரெல்லாம் உதவி செய்யலை. முத்து தான் உதவி செஞ்சார். நீங்கள் உண்மையாகவே நன்றி சொல்லணும்னா உங்கள் மாப்பிள்ளை முத்துவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு பேசிடுறாங்க. அவர் இப்படி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா கண் கலங்கி நிற்க உடனே அந்த சாரோட மனைவி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே முத்துவோட அம்மா தேவையில்லாமல் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக என்கிட்ட பொய் சொன்னாங்க. என்னை ஏமாத்துறதுக்காக நிறைய முயற்சி செஞ்சாங்க. நான் கூட அவங்கள அப்படியே நம்பிட்டேன். விஜயா சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அவங்க எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. அதனால் கண்டிப்பாக விஜயாவுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் விஜயாவோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு புரிய வச்சதே முத்து தம்பி தான். அவரோட நல்ல மனசை நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் முத்து தம்பிக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு முத்துவை பெருமையாக பேசுகிறாங்க. தன்னுடைய அம்மானு கூட பார்க்காம அவங்க செய்கிறது எல்லாமே தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உண்மையை என் முன்னாடி நிரூபித்தார். அதே மாதிரி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் என் வீட்டுக்காரருக்கு உண்மையை புரிய வச்சிருக்காரு முத்து தம்பி. இப்படி முத்து தம்பி நல்லது மட்டும்தான் செய்வார். ஆனால் அருண் அப்படி இல்லை. எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே உதவி செய்கிறேன்னு சொல்வார். ஆனால் முத்து மாதிரி உண்மையாக நேர்மையாக எந்த முயற்சியும் செய்யவே மாட்டார் இந்த அருண் அப்படின்னு அருணோட உண்மையான குணம் என்னன்னு சந்திராவுக்கு புரிய வச்சதுனால சத்யாவும் சந்திராவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. முத்துவோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையாகவே முத்து தம்பி தான் உதவி செஞ்சுருக்கிறாருன்னு சந்திராவுக்கு புரிய வர அங்கே வந்து உண்மையை சொன்னவங்களுக்கும் நன்றி சொல்கிறாங்க. அங்கே வந்தவங்களும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சந்திரா, என்ன நடக்குது சத்யா? எதுக்காக அருண் உதவி செய்யாமல் என்னால் தான் உங்கள் அம்மாவுக்கு கடை கிடச்சிதுன்னு இங்கே சீதா கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். சீதாவும் அருண் சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காளேன்னு சொல்ல எனக்கும் அதாம்மா தெரியல. ஆனால் முத்துமாமா எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. ஆனால் யார்கிட்டையும் தான் செஞ்ச உதவியை சொல்லாமல் இருந்திருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா அருணை கண்டிப்பாக கூப்பிட்டு பேசியே ஆகணும்னு சொல்கிறாரு சத்யா. கண்டிப்பாக சீதாவும் அருணும் வரட்டும், இல்லை ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன், நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட. அதே மாதிரி முத்து தம்பியவும் மீனாவையும் கூப்பிட்டு நான் பாராட்டி பேசணும், நன்றி சொல்லணும். அவங்களால தானே இந்த கடை எனக்கு கிடச்சிருக்கு. நான் கூட அருண் தம்பியை பாராட்டி பேசினேனே, அது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே சந்திரா சொல்கிறாங்க, முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணு சத்யா, நான் பேசணும்னு சொல்ல முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி இப்படி அம்மா வந்து உங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சத்யா சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து சீதாவுக்கும் அருணுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா வரதுனால அவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து மீனாவும் முத்துவும் வந்துட்டு அத்தை, நாங்கள் ஏற்கனவே மீனாவுக்கு வந்து புது வண்டி வாங்கி கொடுத்ததால மீனாவுக்கு இப்போ நிறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்க முத்து தம்பி, நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்க, ஆனால் அதை பற்றி ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்க உடனே முத்துவும் அத்தை, நான் என்ன பெருசாக செஞ்சிட்டேன்னு உங்ககிட்ட வந்து என்னையே நான் வந்து பெருமையாக பேசிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கே சீதாவும் வந்துடுறாங்க. அருண் வந்து முத்துவை பார்த்த உடனே ரொம்ப கோவமாக, என்ன சீதா,
நம்ம 2 பேரை மட்டும்தான் உங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்கன்னு நினச்சேன். அதான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். என்ன இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க? அத்தை எதுக்கு வர சொன்னீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குத்த அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டிங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, நான் கண்டிப்பாக வருவேன். ஆனால் முத்துவும் மீனாவும் வருவாங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, ஏன் முத்து மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முத்துவும் நானும் ஒரே இடத்துல இருந்தா முத்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்வார். அதனால தான் நான் என் வேலையை மட்டும் பார்க்கலாமேன்னு தான். மற்றபடி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன். நீங்கள் இப்போ சந்தோஷமாக இந்த கடையை வந்து நடத்துகிறீங்கன்னா அதுக்கு காரணமே நான் தான். ஆனால் அந்த முத்து பெருசாக என்ன செஞ்சிட்டாருன்னு அவரை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க. எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரும்போது இந்த முத்து கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. முத்து உங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தா என்னை கூப்பிடவே கூப்பிடாதீங்க. முத்து வராருன்னா நான் இன்னைக்கு வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்ல, போதும் அருண், இப்படி பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அத்தை இப்படி பேசுறீங்கன்னு கேட்க, உடனே சீதாவும், அம்மா யார்கிட்டம்மா இப்படி பேசுறீங்க? என் வீட்டுக்காரர்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசுறீங்க ஏம்மா அப்படின்னு கேட்க, இங்கே அருண் வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீயும் வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணாத சீதா அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. அம்மா என்னம்மா அருண் பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க? அப்படி அருண் என்ன பொய் சொல்லிட்டாரு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு இப்போ நீங்கள் சொல்லியே ஆகணும். அருண் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கடை இல்லாமல் இருந்தப்ப அங்கே எல்லாருக்கிட்டையும் பேசி உங்களுக்கு அந்த கடையை மறுபடியும் வந்து அந்த கடையை நடத்துறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாரும் முன்னாடி ஏன் வீட்டுக்காரரை இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. உதவி செய்யாத முத்துமாமாவும் பாராட்டுறீங்க, எல்லா உதவியும் செய்கிற இங்கே என் வீட்டுக்காரர் அருணை இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல, உடனே மீனா, என்ன சீதா இப்படி பேசுகிற? அப்போ நாங்கள் உதவி செய்யலைன்னு சொல்கிறியா? அம்மா ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அருண் கிட்ட கேள்வி கேட்குறாங்க பேசுகிறாங்கன்னா நீ அம்மா கிட்ட தான் பேசணும். தேவையில்லாமல் எதுக்கு என் வீட்டுக்காரரை பற்றி பேசுகிறேன்னு கேட்க, அக்கா நான் யாரை பற்றியும் பேசலக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஏன் அப்படி பேசுனீங்கன்னு கேட்கும்போது, முத்து தம்பி நான் உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் யார்கிட்ட போய் பேசி எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு கேட்க, அத்தை நான் போய் பேசினேன், ஆனால் அவங்க எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சீதா கிட்ட ஆமாம் நான் தான் உதவி செஞ்சேன் எல்லார்கிட்டேயும் உங்கள் அம்மாவோட கடை கிடைக்கணும்னு நான் பேசினேன்னு எதுக்காக சொன்னீங்கன்னு கேட்கும்போது, அத்தை அப்படி சொன்னால் சீதா சந்தோஷப்படுவா, அதனால் அப்படி சொன்னேன்னு சொல்லும்போது, உண்மையாகவே யார் உதவி செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் கடை எப்படி கிடச்சிதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, உடனே சத்யாவும் வெளுத்து வாங்குறாரு அருணை. உண்மை என்னன்னு தெரியாம உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக நீங்க பொய் சொல்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சத்யா நான் பொய் சொல்லலை, கடை கிடைச்ச உடனே என்னால் தான் இந்த கடை கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் இங்கே சீதா கிட்டேயும் சொன்னேன். ஆமாம் நான் உதவி செஞ்சதுனால தான் உங்கள் அம்மா கடை கிடச்சிதுன்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் நல்லா பொறுப்பான வேலையில் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசினேன், உதவி கேட்டேன், அவங்க மூலமாக உங்கள் அம்மாவுக்கு கடை கிடச்சிது, அதை தானே சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாரு அருண். உடனே முத்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாம் செஞ்ச உதவிக்கு இங்கே வந்து அருண் தான் செஞ்சதா வந்து சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நல்ல பேர் எனக்கு கிடைச்சா என்ன, அருணுக்கு கிடைச்சா என்ன, அருண் சந்தோஷமாக இருந்தால் போதாதா, அருண் சீதாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதாதான்னு அப்போ கூட முத்து உண்மையை சொல்லாமல் அமைதியாகவே இருக்க, உடனே சத்யா கேட்குறாரு, என்ன முத்து மாமா பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் செஞ்ச உதவி என்னன்னு இந்த அருணுக்கு புரிய வைங்க, நீங்கள் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறாரு சத்யா. உடனே மீனா முத்துவை பார்க்குறாங்க. என்னங்க சத்யா கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்ல, சத்யா நான் அப்படியே உதவி செஞ்சுருந்தாலும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நான் செய்யலை, நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் மறுபடியும் அத்தை அந்த கடைக்கு ஓனராக இருந்து நல்லபடியாக கடையை பார்த்துக்கணும், என்னுடைய ஆசை அதுதான். அதுக்காக அந்த சார்கிட்ட போய் நான் தான் பேசினேன். அருண் அங்கே வீட்டுக்கு வந்ததும் எனக்கு தெரியும். சார்கிட்ட போய் நான் உதவி மட்டும் கேட்கல, உண்மையை நிரூபித்தேன். யார் இந்த பிரச்சனைக்கு காரணன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட சொல்ல, என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய வேலையில் உண்மையாக நேர்மையாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம அத்தைக்கு கடையை வந்து மறுபடியும் வாங்கி தரேன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த கடையும் கிடச்சிருச்சு. ஆனால் அருண் அப்படி செய்யலைன்னு சொல்லி அருண் மேலே ரொம்ப கோபமாக இருந்தார். அருணுக்கு என்னைக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னார். இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுக்கு அருணை பற்றி சொல்லணும்? அதனால தான் அருணுக்கு நல்ல பேர் கிடைக்கட்டும்னு அமைதியாகவே இருந்துட்டேன். ஆனால் உதவி செஞ்சது உண்மையாகவே நான் தான் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டு உடனே சீதா வந்து அருணை பார்க்குறாங்க. அருண் நீங்கள் என்னவோ நீங்கள் தான் உதவி செஞ்சதா சொன்னீங்க, அதனால தான் அம்மா கிட்ட நான் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன். இப்போ கூட அம்மா ரொம்ப கோபமாக பேசினப்ப கூட நீங்கள் தான் உதவி செஞ்சதா இப்போவும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்க, இல்லை சீதா உண்மையாகவே என்னால் தான் அங்கே கடை கிடச்சதான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் நான் அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் எதுக்காக மற்றவங்க கிட்ட உதவி கேட்டுட்டு என்னை பார்க்க வந்தீங்கன்னு அவர் கோவமாக தான் பேசினாரு. ஆனால் முத்து எனக்கு முன்னாடியே போய் அவர்கிட்ட உண்மையை நிரூபித்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, மாமா நான் கூட அருண் தான் உண்மையை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் ரொம்ப அருணை பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல மாமா நீங்கள் தான் உண்மையை கண்டுபிடிச்சதா சொல்லி அப்படின்னு கேட்க, அப்படி சொன்னால் என்ன நடக்க போகுது? அருண் மறுபடியும் என் மேலே கோவப்படுவார். அருணுக்கு நான் நல்ல பேர் வாங்கினா பிடிக்காது. இப்போ கூட அருண் நான் இந்த வீட்டுக்கு வந்ததே தப்புன்ற மாதிரி பேசுகிறாரு. உங்கள் அம்மா வர சொல்லி தான் நானும் மீனாவும் வந்தோம். ஆனால் நான் இருக்கிற இடத்துக்கு அருண் வரவே மாட்டேன்னு இவ்வளோ கோவமாக பேச நான் எதுக்காக காரணமாக இருக்கணும்? அதனால தான் நான் பொறுமையாக அமைதியாகவே இருந்துட்டேன். இப்போ வரைக்கும் நீங்கள் யாரை வந்து உதவி செஞ்சாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்படியே யோசிங்களேன். எதுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாரும் அருண்கிட்ட கோவப்படுறீங்க? அதெல்லாம் வேண்டான்னு தான் நான் என்னை பற்றி சொல்லவே இல்லை. சரி அத்தை, நீங்கள் கூப்பிட்டீங்க, நாங்களும் வந்தோம். ஆனால் சீதாவும் அருணும் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் வேணும்னா கிளம்புறோம். மீனா நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம கிளம்பலாமா? இதை பற்றி பேசி இன்னும் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுப்பாக பேசுகிறாரு முத்து. உடனே இதை பார்த்த சந்திரா ரொம்ப கோவமா, பார்த்தீங்களா மாப்பிள்ள, இங்கே முத்து மாப்பிள்ள எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் பொய் சொல்லி இப்படி வந்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் உண்மை என்னன்னு நீங்கள் வந்து நிரூபிக்கவும் இல்லை. நான் தான் தப்பு செஞ்சுருப்பேன்னு வேற பேசியிருக்கீங்க. என் மாமியார் மறுபடியும் இப்படி எந்த தப்பு செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் எப்பயுமே என்னுடைய வேலையில் ரொம்ப நேர்மையாக இருப்பேன் மாப்பிள்ள. பொய் சொல்ல மாட்டேன் உங்களை மாதிரி. அதே மாதிரி நான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவும் மாட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. பொய் சொன்னாலும் பரவாயில்ல, நல்ல பேர் கிடைச்சா போதும். எல்லார்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும், எல்லாரும் பெருமையாக பாராட்டி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி உண்மையாகவே உங்களை பாராட்டி பேசணுன்னா நீங்கள் உண்மையாகவே எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும். இப்படி செஞ்ச உதவி என்னன்னு கூட தெரியாமல் நீங்கள் தேவையில்லாமல் நல்ல பேர் வாங்க இப்படி செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இனியாவது பொய் சொல்லாதீங்க. ஏற்கனவே முத்து வந்து இப்படிலாம் செஞ்சுட்டாரு, முத்துவால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சீதா கிட்ட போய் சொன்னீங்க. அதனால பெரிய பிரச்சனை வந்தது. இப்போ சீதா உண்மையாகவே அருண் மனசு மாறிட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது மறுபடியும் நீங்கள் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. வேண்டாம் மாப்பிள்ள, உங்கள் உதவியே எனக்கு வேண்டாம். என் குடும்பத்துக்கோ இல்லை எனக்கோ நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். சீதா கிட்ட இனி இப்படி பொய் சொல்லாதீங்க, சீதாவை ஏமாத்தாதீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக அமைதியாக இருக்க முடியாது. முத்து மாப்பிள்ளை இருக்காரு எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. எனக்கு ஒரு பிரச்சனைனா உண்மையாகவே உதவி செய்ய முத்து மாப்பிள்ளை இருக்கும்போது அவர் செய்கிற உதவியே எங்கள் குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குது. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஆனால் நேர்மையாக மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது கூட பொய் சொல்லாமல் நேர்மையாக இருங்க. அதுவே போதும். இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் வர சொன்னேன். ஏன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வரும்போது சமைச்சு கொடுக்கணும்னு கூட நினச்சேன். ஆனால் முத்து மாப்பிள்ளை இங்கே இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இங்கே இருக்கவே வேண்டாம். சீதாவை கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. முத்து மாப்பிள்ள, மீனா இவங்க என் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்கள் முன்னாடியே அவங்களுக்கு நான் சாப்பாடெல்லாம் பரிமாற போகிறேன். முத்து மாப்பிள்ளைய பாராட்டி பேச போகிறேன். அப்போ நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்கல்ல? சொல்லப்போனால் நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. என்ன மட்டும் இல்லை, என் பொண்ணு சீதா கிட்டேயும் நீங்கள் பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டு நாங்கள் தான் கோவப்படணும். அதனால் நீங்கள் இங்கே இருக்கவே வேண்டாம். நீங்கள் இப்படிலாம் சொன்னால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்களா? எனக்கு எப்பயுமே உண்மையாக உதவி செய்கிறது முத்து மாப்பிள்ளையும் மீனாவும் மட்டும்தான். அவங்களுக்கு தான் நான் எப்பயும் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் இப்படிலாம் பேசுகிறதுக்காகவே என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். சீதாவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சத்யாவும், அம்மா நீங்கள் எடுத்த முடிவு தான்ம்மா சரியான முடிவு. முத்துமாமா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்க, நான் சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக சந்திராவும் சத்யாவும் அவங்கள நல்லா கவனிக்கிறாங்க, உபசரிக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. இதை பார்த்துட்ருக்க சீதா ரொம்ப கோவமாக, பார்த்தீங்களா அருண், நீங்கள் பொய் சொன்னீங்க. அதனால் உங்களால் நானும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். உண்மையை பேசி எங்கள் குடும்பத்துக்கு உதவி செஞ்சவங்களுக்கு தான் எங்கள் அம்மா எப்பயுமே மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க, பாராட்டி பேசுவாங்க. நீங்கள் பொய் சொன்னதால தான் உங்களுக்கு இந்த நிலமை. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. அதான் எங்கள் அக்காவும் முத்துமாமாவும் இங்கே இருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ கிளம்புங்க, உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படின்னு கோவமாக பேசிடுறாங்க சீதாவும். சந்திரா ரொம்ப சந்தோஷமாக முத்து செஞ்ச உதவிக்கு முத்துவுக்கு மட்டும் இல்லை மீனாவுக்கும் நன்றி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க அருண் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இப்படி எனக்கு தான் நல்ல பேர் கிடைக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைக்கல. அதே மாதிரி இந்த முத்து இப்படிப்பட்ட உதவி செஞ்சுருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன, முத்து செஞ்ச உதவியை நான் தான் செஞ்சேன், என்னால் தான் உங்கள் அம்மாவுக்கு இந்த கடை கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் இவங்க வந்து உண்மைன்னு நம்பி என்னை பாராட்டினாங்க. இப்போ உண்மையாகவே
முத்து தான் உதவி செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க. முத்துவுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. ஏன் முன்னாடி முத்துவை பாராட்டி முத்துவுக்கும் மீனாவுக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. ஆனால் என்ன, இங்கேருந்து உடனே கிளம்புங்கன்னு இப்படி கோவமா என் மாமியார் மட்டும் இல்லை, சீதாவும் என்னை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசிட்டாங்களே அப்படின்னு மறுபடியும் முத்து மீனா முன்னாடி நான் தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமா பதில் பேச முடியாம சந்திரா கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு அருண். முத்து செஞ்ச உதவிக்காக முத்துவுக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாம முத்துவை ரொம்ப சந்தோஷமா பாராட்டி பேசுறாரு சத்யா. முத்து செஞ்ச உதவிக்காகவும் இங்கே சந்திராவும் சத்யாவும் பாராட்டி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா.